ஜூன் மாத பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தினுடைய சிறப்பே என்னென்னா, ரொம்ப மாதமாக இங்கேயே டேரா போட்டுட்டு உட்காந்துருந்தார் கடகத்திலேயே. யார்? செவ்வா. அவர் சிம்மத்துக்கு போயிட்டார். அப்பாடா. அடுத்து புத பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்துக்கு போயிட்டார். சூரியனும் குருவும் இணைந்து மிதுனத்தில் இருக்கிறார்கள். 12ல் சனி இருக்கிறார். ராசி மேஷத்திலேயே காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 11ல் அதாவது கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இவர்களெல்லாம் சேர்ந்து சிம்மத்தில் கேது. இப்படியாக துவங்குகிறது இந்த ஜூன் மாதம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது? யாரெல்லாம் குபேர வளங்களை அள்ள போகிறீர்கள்? யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது? யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் பிறக்க போகிறதுங்கிறத என்னோட ஸ்டைலில் நீங்கள் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்க்க போகிறீர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது? ஒரு மனுஷன் எல்லா விதமான சந்தோஷங்களையும் அடலாம், ஆனால் உங்களவுக்கு சந்தோஷமாக யாருமே இருக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், ராசியிலே குருவும் சூரியனும் இணைந்திருக்கிறார்கள். சூரிய பகவான் ராசியில் இருக்கும் பொழுது ஒளிபெருந்திய பிரகாசத்தை தருகிறார், பிரபலத்துவத்தை தருகிறார். எங்கே போனாலும் ஒரு தன்னிறைவை தருகிறார். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான கோல்டன் சான்ஸ் கிடைச்சிருக்கு. கோல்டன் சான்ஸ். மிதுனராசிக்காரர்களுக்கு இப்போ 6 அடிக்கிறத விட வேறு 6 அடிக்க முடியவே முடியாது. காலமே ஸ்லோ பால் போடுது. எப்படியாவது அடித்து பொழைச்சிக்கன்னு. தயவுசெய்து 6 அடிங்க. இப்பயாவது அடிங்க. இப்பயும் நீங்கள் அடிக்கலைன்னா நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனே கிடையாது. அவ்வளோ பொறுமை, அவ்வளோ அழகான ஒரு பருவமான நேரம். எப்படி சொல்கிறேன்னா, ராசியில் குரு அமர்ந்து குரு 5, 7, 9 பார்க்குறார். இந்த பக்கம் 10லே சனி பகவான் அமர்ந்து வெகு பிரபல யோகத்தை தருகிறார். உலகப் புகழை கொண்டு வருகிறார். உலகப் புகழ். ஒரு விஷயத்தை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆஃப்டரால் ஒரு அந்த தக்க மேலே நம்பிக்கை வச்சு அந்த பறவை 16,800 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு நீங்கள் இன்னும் முன்னுக்கு வரலன்னா அது உங்கள் தப்பு. ஆஃப்டரால் ஒரு பறவை. யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சொல்ல. இதை விட கனிவான நேரம் என்பது உலகில் ஒன்றும் இல்லை. 5, 7, 9 குரு பார்க்குறார். 2ஆம் இடத்திலே புத பகவான் இருக்கிறார். 1 4 கூடையவர். பேச்சினாலே சம்பாதிப்பீங்க. நல்லா சம்பாதிப்பீங்க. நல்லா பேசி 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 உங்கள் கம்பெனியுடைய கொள்கைகள் என்ன, உங்கள் கம்பெனியுடைய நோக்கம் என்ன, எதிர்கால திட்டம் என்ன, பேசி 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 இது எல்லாருக்கும் புரிய வைப்பீங்க. 10லே இருக்கக்கூடிய சனி பகவான் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பிராண்ட் பண்ணுவார். எதை வேணால் பிராண்ட் பண்ணுவார். நீங்கள் பேசுகிறது பிராண்ட் ஆகும். ஆன்லைன் டேக் தான், அது பிராண்ட் ஆகும். படியில் பயணம், நொடியில் மரணம். இதுக்கு எதிராக இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஸ்லோகன் எவனும் கண்டுபிடிக்கல. சில வார்த்தைகள் அப்படி மனசில் நின்றோம். ஒரே வார்த்தை தான். தன தானண்ணா தானண்ணா, அவ்வளோதான். சூப்பராக இருக்குல்ல? இன்றைக்கி வரைக்கும் மனசில் இருக்குது. யோசிச்சு பாருங்கள். இந்த ஒன்லைன் வேர்ட்ஸு உலக புகழ் பெற்றுருச்சு. அது தெரியாத ஆளே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் கம்பெனியோட லோகோ, கம்பெனியோட பிஸ்னஸ், கம்பெனியுடைய டீம் ஒர்க், கம்பெனியோடைய விஷயங்கள் எல்லாம் ரீச் ஆகுது. பாரு, நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அது இப்படி ரீச் ஆயிடுச்சு. அந்த டைலாகு, டெலிவரி அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அந்த நேரம், அவரோட நேரம் அது ரீச் பண்ணுது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நேரம் வந்திருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் பணி செஞ்சால் ரீச் ஆகும். நம்புங்க சார். நான் ஒரு பணியார கடை தான் சார் வச்சுருக்கேன், நான்லாம் என்ன சார் ரீச் பண்ணுறது? ஏன் உங்கள் பணியை குறைச்சி மதிப்பிடுறீங்க? உங்கள் பணியார கடைக்கு அதுக்கு ஒரு பேர் வைங்க, அதுக்கு ஒரு பிராண்ட் வைங்க, அதுக்கு ஒரு லோகோ வைங்க. ஏன் பண்ணக்கூடாது? உங்கள் தொழிலை நீங்கள் நேசிக்கலைன்னு சொல்லுங்கள். அதுதான் உண்மை. திருடுறவன், பொய் சொல்கிறவன், தப்பு பண்ணுறவன் தான் வெக்கப்படணும். வேலை செய்கிறவன் எதுக்கு வெக்கப்படணும்? பணியாரம் பண்ணுறது அவ்வளோ பெரிய கேவலமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. உலகில் நண்பர்களே, நமது தொழிலை நம்மளே மதிக்கிறேன்னா எவன் மதிக்க போகிறான்? சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கெல்லாம் பர்த்டே சார், என் பர்த்டே தான் சார், யார் சார் கொண்டாட போகிறா? உங்கள் பர்த்டேவை நீங்களே கொண்டாடலைன்னா வேற எவன் கொண்டாட போகிறான்? ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நம்ம சிறப்பிக்க கற்றுக்கணும். நம்மளே கொண்டாடணும். நம்ம தொழிலை நம்ம கொண்டாடணும். நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டாடணும். கொண்டாடுவதற்கு தான் இந்த வாழ்க்கை. கொண்டாடி கொண்டாடி தீர்த்து அழுத்து போயிடணும். மீண்டும் எந்திரிச்சு காலையில் நினைச்சு ஃப்ரெஷ்ஷாக கொண்டாடணும். கொண்டாடி கொண்டே இருக்கிறது தான் இந்த வாழ்க்கை. ஆகையினாலே இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திலே 11 கூடிய செவ்வாய் இருக்கும் பொழுது முயற்சிகளில் வெற்றியை தருகிறார். இந்த சிறு குச்சி, இந்த கதையை ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு நல்லா பாட தெரியும்ல, நம்பி போங்க. மலேசியாவில் போய் பாட்டு பாடுங்க. பாட தெரிஞ்சால் பாடுங்க. ஆஸ்திரேலியாவில் போய் பாட்டு பாடுங்க. பாட தெரியலனா பாட தெரியல மாதிரி உருட்டுங்க. ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி, நீ ஓட்டுறியா, ஓட்டுற மாதிரி ஆட்டுறியா?
ஓட்ட தெரிஞ்ச ஓட்டுறான், ஓட்ட தெரியாத ஓட்டுற மாதிரி ஆட்டுறான், அவ்வளோதான். அந்த மாதிரி தான். பாட்டு பாட தெரிஞ்சால் பாடுங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுங்க, அதுக்கு ஒரு ரசிகர்கள் உருவாயிருவாங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு இதை மைண்டில் வச்சுங்க. 3ஆம் வீட்டிலே செவ்வாய் வரும் பொழுது நான் பாட்டுக்கு ஒரு முயற்சியில் போகிறேன், என் பக்கத்தில் வந்து ராக் போடுறான், பாப் போடுறான், எனக்கு தெரியாததெல்லாம் போடுறான். நம்ம ஊர் பதகோவிந்தம் தான். பதகோவிந்தத்தில் லைட்டாக கொஞ்சம் ஏதாவது ஊற்றி விட்டு பாப் மாதிரி பாடுங்க, யாருக்கு தெரியும் அது ஹிட்டாகி அவனுக்கு பிடிச்சி கூட போயிடலாம். முந்தானேத்து ஒரு பாட்டு கேட்டேன், என்னடா பொழப்பு இது, எங்கேயோ கேட்ட மாதிரியா இருக்கே. வடிவேலு சார் பாடியிருக்காரு, என்னடா பொழப்பு இது அப்படின்னு ஒரு பாட்டு. என்னடா பொழப்பு இதுன்னு ஒரு பாட்டா? ஆனால் அதுதான் பாட்டு. அது போயிடுச்சு, மில்லியன் கணக்கில் போயிடுச்சு வியூஸு. சார் எதுக்கு சொல்ல வரேன்னா, மிதுனராசிக்காரர்களுக்கு திறமை இங்கே தான் அங்கீகரிக்கப்படும். நாரத கான சபால போய் தான் நீங்கள் பாடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களை யாராவது குத்தி வச்சு அடிச்சாங்களா என்ன? எங்கேயோ போய் பாடுங்க. யாருக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் ஃபேன் பேஸ் வந்து நீங்கள் மிகப்பெரிய ஆளாயிடலாம். பெரிய பெரிய சங்கீத ஜாம்பவான்லாம் எப்பா எங்களுக்கு கூட இவ்வளோ பெரிய பேர் கிடைச்சதில்லப்பா, மக்கள் நாயகர்னு பேர் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு வாழ்க்கை ஒரு நொடியில் மாற்றிடலாம். மிதுனராசிக்காரர்கள் உங்கள் திறமையை நம்புங்க. இந்த மாதம் உங்கள் திறமை எக்ஸ்போஸ் ஆக போகுது. ஏதோ தெரியும், தெரிஞ்ச வரைக்கும் ஓட்டுங்க. உங்கள் தன்னம்பிக்கை தான் எல்லாம். இறங்கி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஆகையினாலே இந்த மாதம் என்பது மிக மிக அதிர்ஷ்டங்களை தரும் மாதமாக கருதப்படுகிறது. எப்படின்னா, இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறதே ராகு பகவான் தான். இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் வந்து கும்பத்திலே இருக்கிறார். சனியுடைய மித்திரன் ராகு, சுக்கிரமித்திரன் ராகு என்பது போல சனிக்கும் மித்திரன் நண்பன் ராகு சனியினுடைய பணியை எடுத்து செய்கிறார். மிகச் சிறப்பான அதிர்ஷ்டங்களை தரப்போகிறார். சனி இந்த கார்னரில் மீனத்திலையும் குரு மிதுனத்திலையும் இருந்து உங்களை இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் ரட்சிக்க போகிறார்கள். குரு மிதுனத்தில் இருக்கும் குருவோடு சேர்ந்த சூரியனும் சேர்ந்திருப்பதால், கிரகங்களோட ஹெச்ஓடி சூரியன் அவரும் சேர்ந்திருப்பதால் குரு மிக அதிக பலம் பெறுகிறார். ஒரு பிரபலத்துவத்தை உண்டாக்குகிறார். சூரிய பகவான் ஒளிபுரிந்திய பிரகாசத்தை உண்டாக்குகிறார். மேஷத்திலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் காதலை உருவாக்க தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். மேஷத்திலிருந்து துலாத்தை பார்க்கிறார். காதல் திருமணம் செய்தவர்கள், பிரிந்த தம்பதியினர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை ஏற்பட்டு மிகச் சிறப்பாக இருக்க போகிறீர்கள். கேது 5ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலங்களை தருகிறார். செவ்வாயோடு சேர்ந்து கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலும் உதயமாகி இருக்கிறது. மலேசியாவில் இருக்கிறவங்க இப்போ பேரா, கோலாலம்பூர், பெனாங் போன்ற இடத்தெல்லாம் வாரம் வருகிறேன். மலேசிய மக்களை சந்திக்கிறேன். டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. மலேசியாவில் இருக்கின்ற ஸ்ரீமடத்திற்கும் வருகை தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.